துரத்திய கத்திகள். நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு திரும்பியவரை காட்டுக்குள் விரட்டி விரட்டி ஓடிய கும்பல். சாலையோரம் தனியே கிடந்த பைக். அலறி கதறி துடித்த குடும்பத்தினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடரும் பழிக்கு பழி கொலை சம்பவங்கள். தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாடு கிராமத்தை சேர்ந்தவர் முத்து என்பவருடைய மகன் 28 வயதுடைய வடிவேல் முருகன். ஏற்கனவே இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. அவர் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஆஜராகினார். அவர் தனியாக பைக்கில் வந்ததாக கூறப்படுகிறது. அவர் வருவதை முன்பே அறிந்து கொண்டு வெளியே ஒரு கும்பல் காத்திருந்திருக்கிறது. ஆஜராகிவிட்டு நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்த அவர் பைக்கில் ஏறி அங்கிருந்து விரைந்து சென்று தூத்துக்குடி நெல்லை தேசிய நெடுஞ்சாலை பொட்டலூரணி விலக்கு அருகே சென்று கொண்டிருந்த போதுதான் அந்த மர்ம கும்பல் அவரை திடீரென குறுக்கிட்டு வழிமறிக்கிறது. அவர்களை பார்த்து பதறி போன வடிவேல் முருகன் தனது உயிரை எடுக்கத்தான் வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு அவர்களுடைய கொடூர ஆயுதங்களில் சிக்கிவிடாமல் பைக்கை அங்கேயே போட்டுவிட்டு காட்டிற்குள் இறங்கி தப்பிச் சென்றிருக்கிறார். ஆனாலும் மர்ம நபர்கள் அவரை விடாது விரட்டி சென்ற போது கோரமான அலறல் சப்தத்துடன் வடிவேல் முருகனின் குரல் ஓய்ந்திருக்கிறது. மீண்டும் தடதடவென ஓடி வந்த அந்த கும்பல் இருசக்கர வாகனங்களில் அங்கிருந்து விரைந்து தப்பிச் சென்று விடுகிறது. இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் புதுக்கோட்டை காவல்துறையினருக்கு தகவல் அளிக்க சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் காட்டுக்குள் சென்று பார்த்தபோது கோரமான நிலையில் வெட்டுக்காயங்களுடன் வடிவேல் முருகன் உயிரிழந்த நிலையில் கிடக்க அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பழிக்கு பழி சம்பவமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் புதுக்கோட்டை காவல்துறை ஆய்வாளர் ராமலட்சுமி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்.